அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். அது என்னென்னா, நம்ம உடல்நிலை சார்ந்த விஷயமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ விஷயம்னே வச்சுக்கலாம்னு வைங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா யூடியூப்பு, மற்ற இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் இன்றைக்கி நம்மளுடைய இந்த உடல்நிலையை வைத்து நிறையா வியாபாரங்கள் நடக்குது. அதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிட்டா நல்லது, அப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இதை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நமக்கு ஒரு மைண்ட் செட்டை எல்லோரும் சேர்ந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயந்தா கெட்டதான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நானும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அதில் ஒன்றும் எனக்கு பெரிய ரிசல்ட்லாம் ஒன்றும் வரல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மனிதனாவே தவறுகள் இயல்பு தான். அந்த வகையில் இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் சிறு வயது காலகட்டங்களில் சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் எப்படி எனக்கு சரியாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே அடிக்கடி ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் டாக்டரு. அவர்கிட்ட நான் விசாரிக்கின்ற பொழுது அவர் என்னுடைய அனைத்து இதுகளையுமே சொன்னேன். நான் இந்த மாதிரிலாம் என்னது பண்ணேன், செஞ்சேன் அப்படி. ஆனால் இன்றைக்கி எனக்கு என்னமோ அது கிளியர் ஆகிடுச்சு, எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட பேசினேன். அப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரம் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் என்கிட்ட டக்குன்னு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் விஷயமா தண்ணி குடிப்பீங்களா, பச்சை தண்ணி அப்படின்னு கேட்டார். ஆமாம், இது எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய கரெக்டாக ஆமாம், நான் 9th வரை படித்தேன். அப்போ என்னுடைய 15 வயசு, என்னுடைய 10 வயசில் இருந்தே நான் அதிகாலை எந்திரிச்சோனையுமே ஒரு செம்பு தண்ணி, ஒரு செம்புனா 1 லிட்ரு அளவுக்கு இந்த பச்சை தண்ணியை வெறும் வயிற்றில் எனக்கு குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு, உங்களுக்கு அந்த விஷயந்தான் உங்களை இந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது நான் எல்லாருக்கும் சரியாகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு இருந்த பிரச்சனைகள், நான் செய்த உடம்புக்கு என் உடம்புக்கு நான் நிறையா தீங்குகள் விளைவிச்சிருக்கேன். அதே நேரத்தில் நன்மைகள் விளைய நன்மைகள் செய்வோம், நமக்கு இல்லாத பிறருக்கும் கொடுப்போங்கிற மாதிரி நான் என் உடம்புக்கு நிறையா தீங்கு பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சோண்டு நன்மையை செஞ்சுருக்கேன். அது என்னென்னா, அந்த 1 லிட்ரு தண்ணி தான் நினைக்கிறேன். அதுதான் என்னை இந்தளவுக்கு ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு மனிதனாக வச்சுருக்கு. இன்னும் இதே நீடிக்கணும்னு விரும்புகிறேன். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லோரும். வெறும் அதிகாலையில் ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒரு 100 ml எழுந்திரிச்சோடனே குடிக்கிற வழக்கத்தை கொஞ்சம் பண்ணுங்கள். நான் அந்த யூடியூப்பில் வர அந்த மாதிரி டாக்டரு அதெல்லாம் கிடையாது. எனக்கு நடந்த அனுபவத்தை, ஏன்னா நிறையா பேர் இன்றைக்கி கஷ்டப்படுறத என்னால் ஏதோ நமக்கு நடந்ததை சொல்லுவோமே அப்படிங்கிறத சொன்னேன். இது விளம்பர நோக்கமோ வியாபார நோக்கமோ கிடையாது. எனக்கு நடந்த உண்மையை சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாறுதல் தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.